இப்ப ஈசாக்கு கையை கட்டியாச்சு. ஆமே, எல்லாம் கவனிங்க, எப்படி கட்டியிருப்பார், கட்ட ஆபிரகாம் ஈசாக்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பார், இங்க பாருமா, எனக்கு ஒன்று பிடிக்காம நான் செய்கிறேன்னு மட்டும் நினைக்காத, எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். இஸ்மவேலும் பிள்ளை தான், ஆனால் அவனை விட எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் சொன்னார்ப்பா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஈசாக்கே, ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்தார் தெரியுமா, நீ தான் எனக்கு நேச பிள்ளையாம், உன் நேசகுமாரன், உன் ஏகசுதன், ஒரே பிள்ளை. இப்படி சொல்லி 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 ஈசாக்க கட்டும்போது ஈசாக்கு இப்போ அந்த கயிறு கட்டிட்டாரேன்னு நினைக்கல, அப்பாவுடைய அன்புல அழுது, அப்பா நல்ல டைட்டா கட்டுங்கப்பா, டைட்டா கட்டு. எப்பொழுது கை கால்கள் கட்டப்பட்டதோ அதன் பிறகு ஒரு வார்த்தை இருக்கும், அந்த பலிபீடத்தில் 9வது வசனத்துல அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கை கால்கள் கட்டப்பட்ட பிறகு அவனுக்கு என்ன செய்யணுமோ அடுத்து ஃபுல்லா யார் செய்யறா தெரியுமா, தகப்பன் செய்யறான். அவர் என்ன கட்டிட்டாருன்னு வைங்களேன், எனக்கு பதிலாக அவர் நிற்பார். எங்க உங்களுக்கு பதிலா இந்த ஊர்ல குரல் கொடுக்க ஒரு 2 பேரை சொல்லுங்க. உங்களுக்கு பதிலா வெயிட்டான ஆளா சொல்லணும், அதுக்குன்னு 150 கிலோ ஆளை கூட்டு வரக்கூடாது. நல்ல இவங்க வாய்ஸ் வந்து ஹெவியா இருக்கும். இவங்க வந்து உங்களுக்காக குரல் கொடுக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களுக்காக குரல் கொடுக்கிற எத்தனை பேர்? வெயிட்டான ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். மினிஸ்டர் லெவல்ல, அதிகாரிகள் லெவல்ல, கவுன்சிலர்ஸ் லெவல்ல, ஒவ்வொரு லெவல்ல யார் இருக்கிறான் உங்களுக்காக குரல் கொடுக்கிற? இன்னைக்கு நற்செய்தி கேளு, அவரால் நீ கட்டப்பட்டேன்னா பரத்திலிருந்து சவுண்ட் வரும். ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கைய வைக்காத. பலிபீடத்தில் தரித்திருக்க. அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி. இப்போ ஈசாக்கு என்ன செய்ய முடியாது? கையை நீட்ட முடியாது. ஏன்னா கை என்ன ஆயிட்டு, அதனால ஆபிரகாம் என்ன பண்றார்? கையை நீட்டுறார். ஆமென். இப்போ நான் ஆபிரகாம கொஞ்சம் உலக தகப்பன் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு பரலோக தகப்பனை உள்ள கொண்டு வர விரும்புகிறேன். உலக தகப்பன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். உலக தகப்பன் கையில கத்தி, பரலோக தகப்பன் கையில கடா. ஆமென், ஹல்லேலூயா. உலக தகப்பன் கையை நீட்டி கத்தியை எடுக்கும் போது பரலோக தகப்பன் கையை நீட்டி கடாவை கொடுக்கிறான். ஜீசஸ். அந்த வசனத்தை வாசித்து செபிக்கலாம். 22வது அதிகாரம் அடுத்த வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை 13வது வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் 13வது வசனம் வாசிக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, பதிலாக. இப்போ நம்புறவங்க, இப்ப கட்டப்பட நான் என்ன ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்தி இப்ப சத்தமா சொல்ல போறீங்க, எனக்கு பதிலாக இயேசு. இதை எத்தனை பேர் விரும்பி சொல்றீங்கன்னு தெரியல. எனக்கு பதிலாக இயேசு. நான் நிக்க வேண்டிய இடத்துல இயேசு நிற்பார். நான் நடக்க வேண்டிய பாதையில இயேசு நடப்பார். நான் செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு செய்வார். கர்த்தர் குரல் கொடுக்கிறார். கர்த்தர் வந்துட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் அடுக்கின விறகு
அடுக்கின விறகு. இந்த விறகு இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு தெரியுமா? கரெக்ட். எங்க இருந்துச்சு? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. ஈசாக்குக்கு நிறைய வாக்குத்தத்த விறகுகள் நம்ம தலையில இருக்கு, நிறைய இருக்கு. போன ஆகஸ்ட் 30 நாளும் கேட்டோம், மாசம் 1ஆம் தேதி கேட்கிறோம். நிறைய விறகு எங்க இருக்கு தெரியுமா? தலையில இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றார் தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறார். அடுக்கி வச்சு இன்னொரு ஆள் அதுல கிடத்துறதுக்கு அல்ல, ஈசாக்கே உன்னதான் அதுல கிடச்சி, ஆனா அதுல உன்னை கிடத்துறதுக்கு உன்னை கட்டணும். ஏன்னா அவருக்கு தெரியும் நீ கிடக்க மாட்ட, நீ 2:30 மணிக்கு இருக்கவே மாட்டேங்கிறிய. 12:30 தாண்டினாலே சத்தெல்லாம் வருது. கொஞ்சம் முன்னாடி சத்தெல்லாம் வந்து பாத்தீங்களா? அது வருது, என்னெல்லாமா வருது. நீ கிடக்கணும்னா உன் கையை கட்டணும், உன் காலை கட்டணும். உன் தலையிலிருந்து உருவுறது இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கல்ல, அடுக்கி. ஆபிரகாம் அடுக்கின விறகின் மேல ஆபிரகாமால் கட்டப்பட்டவன் படுக்க வைக்கப்படுகிறான். என் ஆண்டவர் எனக்கென்று பல நன்மைகளை, பல வாக்குத்தத்தங்களை அடுக்கி வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி கட்டுங்கப்பா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பிரசனத்துல தரித்திருக்க. ஆமே, ஹல்லேலூயா. கட்டி கட்டி போடுங்கப்பா. ஆமே. இந்த சில மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கட்டி போடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல சிலரை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கட்டி போட்டிருப்பாங்க, கட்டி போட்டிருப்பாங்க. ஆமே. ஏன் கட்டி போட்டிருக்காங்க? இறங்கி கரெக்ட் ஓடிடக்கூடாது. தெரியும் நீ என்னதான் நேச பிள்ளையா இருந்தாலும் நீ கிடக்க மாட்ட. ஆமே, ஹல்லேலூயா. கட்டுங்கப்பா. கட்ட ஒப்பு கொடுக்கணும்னா அப்பாவை அப்படி நம்பணும், அவ்வளோ நம்பணும். எனக்கு என் அப்பா உயிர், நான் நம்புறேன். என் ஆண்டவர் ஒருபோதும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நிற்கலாமா? ஒரே ஜெபம்தான். எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி. பெட் ரெடி, பலிபீடம் ரெடி. இத்தனை காலம் தலையில சுமந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டா. இனி ஒன்னு அதுல கிடத்தணும். நான் இந்த ஜெபம் யாரையும் கம்பல் பண்ணல, ஆனா உண்மையில அப்பா ஆபிரகாம் ஈசாக்க கட்டுனது போல நீங்க என்ன கட்டுங்கப்பா.